தேவனுடைய வாக்கிற்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசுவுக்கும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கும் சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. பிதாவுடைய சித்தம் நம்மிலே நிறைவேற்றப்படும்படியாக குமாரனாகிய இயேசுவனுடைய கிருபை நம்மிடத்திலே வெளிப்படும்படியாக பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு நம்மிடத்திலே நிறைவேறும்படியாக வேதத்தில் மறைந்திருக்கிற ரகசியங்களை, மறைபொருள்களை, கருகலான பொக்கிஷங்களை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். தேவனுடைய கையெழுத்து நம்முடைய தலையெழுத்து. God's signature, man's destiny என்ற தலைப்பிலே வேதாகமத்திலே விதவிதமான ஆராய்ச்சிகளையும் தியானங்களையும் பகுத்தறிதலையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். தேவனுடைய கையெழுத்து நம்முடைய தலையெழுத்து. தேவனுடைய கையெழுத்து என்றால் என்ன? அது எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே தலையெழுத்தாக, தலை விதியாக மாற்றப்படுகின்றது? வேத ஆராய்ச்சிக்குள்ளாக, தியானத்திற்குள்ளாக போகலாமா? ஏழு குறிப்புகளை பார்க்க போகின்றோம். 1, இந்த தேவனுடைய கையெழுத்து சிக்னேச்சர் ஆஃப் காட் எங்கே எப்படி இருக்கிறது? ஒன்றாவது குறிப்பு, பரலோக ராஜ்யம் என்ற அமைப்பின் கீழாக 3 மண்டலங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இதனை 3 பரலோகங்களாக வேதம் குறிப்பிடுகிறார். 2வது, இதுல முதல் மண்டலம் தேவனுடைய வாசஸ்தலமாக, அரண்மனையாக இருக்கிறார். பேலஸ் ஆஃப் காட். ஜெபிக்க இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த பொழுது பர மண்டலங்களில் இருக்கும் எங்கள் பிதாவே அப்படி ஜெபத்துல ஆரம்பிக்க நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். பரம பரலோக மண்டலங்களில்
இருக்கும் எங்கள் பிதாவே. அப்ப நான் சொன்ன அந்த முதல் குறிப்பு, பரலோக ராஜ்யத்துல பரம மண்டலங்கள் 3 மண்டலங்கள் இருக்கின்றன. இரண்டாவதாக நான் சொன்ன குறிப்பு ரகசியம். முதல் மண்டலமானது, முதல் பரலோகமானது நம்முடைய தெய்வம் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாக, தங்குமிடமாக, அரண்மனையாக இருக்கின்றது. சங்கீதம் 45 அந்த அரண்மனையை குறித்த ரகசியங்கள் வருகின்றன. வேதத்தின் மற்ற இடங்களிலும் ஆதாரங்கள் இருக்கிறார். இங்குதான் தெய்வம் நித்தியமாக வாசம் பண்ணுகிறார். ஆதியாகமம் 1 ஆரம்பிப்பதற்கு முன்பதாக வானமும் பூமியும் சமுத்திரமும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாக தெய்வம் இங்குதான் வாசம் பண்ணுகிறார். இந்த அரண்மனையை குறித்த உள்கட்டமைப்பு, அதில் இருக்கிற கட்டடங்கள், தூண்கள் எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமான. மூன்றாவது, இந்த பரலோக ராஜ்யத்துல இரண்டாவதாக காணப்படுகிற ஒரு ரகசியமான ஒரு இடம் பரலோக ஆலயம், பரலோக ஆசரிப்பு கூடாரம். இங்குதான் தொடர்ந்து நித்தியமா மனிதன் உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாகவே ஆராதனையானது இடைவிடாமல் நடந்து கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 15வது அதிகாரத்துல 7, 8, 9 வசனங்களை வாசித்து பார்த்தால் இந்த பரலோக ஆலயத்தை குறித்த, பரலோக ஆராதனையை குறித்த, பரலோக ஆசரிப்பு கூடாரத்தை குறித்த ரகசியங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறோம். 4வது குறிப்பு, பரலோக ராஜ்யத்துல 3வது மண்டலமாக நாம் பார்க்கக்கூடிய அரசாங்கம், செனட், பார்லிமெண்ட் என்பது இந்த 3வது மண்டலத்தில் இயங்குகிறார். இங்குதான் தேவனுடைய சிங்காசனம் இருக்கிறார். பார்லிமெண்ட் நடக்கிறார். இங்குதான் 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் கேர்வீன்களும் சேராபீன்களும் அந்த அரசாங்கத்துல, கவர்மெண்ட்ல, பார்லிமெண்ட்ல வேலை செய்கிறார்கள். அப்ப பரலோக ராஜ்யம் என்பது ஒரு சின்ன இடம் அல்ல. பரலோக ராஜ்யம் என்பது ஒரு பெரிய அமைப்பு. நாம் பொதுவாக பரலோகம் என்று சொல்லுவோமே ஒழிய பரலோக ராஜ்யம் என்ற வார்த்தையை நாம் அதிகம் உபயோகப்படுத்துகிறதல்ல. பரலோகம் என்று சொல்லும் பொழுது ரொம்ப அருமையான இடம், ரொம்ப குளிர்ச்சியான இடம். ஒரு பக்கம் ஜீவ நதி ஓடிக்கொண்டிருக்கும், ஒரு பக்கம் ஜீவ விருட்சத்தின் பழங்கள் எல்லாம் இருக்கும். நம்ம அப்படியே போய் புசிக்கலாம், சாப்பிடலாம் என்றதான போதனைகள் தான் சர்வசாதாரணமாக எல்லா சபைகளிலும் போதிக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் நாம் முதலாவது குறிப்பிலே பார்த்த மாதிரி பரலோகம்
ஒரு பெரிய ராஜ்யம் என்பதை நாம் உணர வேண்டும். பரலோக ராஜ்யம். அதுல இரண்டாவது குறிப்பு, அதுல இருக்கிற ஒரு பரலோகத்தில் இருக்கிற அரண்மனை. மூன்றாவது குறிப்பு, இன்னொரு பரலோகத்தில் இருக்கிற ஆலயம். நான்காவது குறிப்பு, இன்னொரு பரலோகத்தில் இருக்கிற அரசாங்கம். இதெல்லாம் தனித்தனியா மூன்று பரலோகங்களாக தொங்கிக் கொண்டிருக்கவில்லை. ஒரு மண்டலம் என்பது சக்கரத்திற்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிறது. ஆகவேதான் யோபின் புத்தகத்தில் பர மண்டலங்களில் சக்கரத்திலே நீர் உலாவுகிறீர் என்று எழுதப்பட்டிருக்கிறார். பரமண்டலங்கள் சக்கரத்திற்குள் சக்கரமாக சுற்றி கொண்டிருக்கின்றன. ஒரு பரலோகம் இன்னொரு பரலோகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறார். இன்னொரு பரலோகம் மூன்றாவது பரலோகத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் தனித்தனியாக சுற்றி கொண்டு மற்றதையும் சுத்தி கொண்டு இந்த மூன்று பரலோகங்கள் இயங்கி வருகின்றன. சக்கரத்திற்குள் சக்கரமாகும். எசேக்கியேல் 1வது அதிகாரத்தில் வர்ற மாதிரி. இது பயங்கரமான ரகசியம். ஐந்தாவது குறிப்பு, பரலோக அரண்மனையில வேலை செய்கிற ஊழியம் செய்கிற தேவதூதர்கள் கூட்டங்கள் இருக்கிறான். பரலோக ஆலயத்துல ஊழியம் செய்கிற வேலைகளை செய்கிற தேவ தூதர் கூட்டங்கள் இருக்கிறான். பரலோக அரசாங்கத்துல வேலை செய்கிற ஊழியம் செய்கிற தேவ தூதர் கூட்டங்கள் இருக்கிறான். இந்த தேவ தூதர்கள் கூட்டங்கள் 100 கோடியாக 100 crores 100 கோடி உருவாக்கப்பட்டிருக்கிறார். இந்த 100 கோடி தேவதூதர்கள் பரலோகங்கள்ல வெவ்வேறு வேலைகளை, வெவ்வேறு ஊழியங்களை, வெவ்வேறு பணிகளை செய்து வருகிறார்கள். நல்ல கவனிக்க வேண்டும். இவர்கள் 3 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறார். ஒன்று, முதல் நிலை தேவதூதர்களுடைய கூட்டம், ஃபர்ஸ்ட் கிரேட் ஏஞ்சல்ஸ். 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள், சேராபீன்கள், கேராபீன், இவர்களெல்லாம் முதல் நிலை தேவதூதர்கள். அடுத்தாப்புல செகண்ட் கிரேட் ஏஞ்சல்ஸ், இரண்டாம் நிலை தேவதூதர்கள் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. இவர்கள் யார் என்றால் பொதுவாக அரசாங்கத்துல பணியாற்றவங்க, ஆலயத்துல பணியாற்றவங்க, என்ன அமைப்புள்ளவர்களாக இருக்கிறார். தேர்ட் கிரேட் ஏஞ்சல்ஸ், பொதுவான 3வது குரூப்ல இருக்கிறவங்க எல்லாம் சாதாரணமான பணிவிடை வேலைகளை செய்கிற தேவதூதர்களாக இருக்கிறாங்க. இப்படி முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை என்று நாம் தேவதூதர்களுடைய கூட்டத்தை, இந்த 100 கோடி தேவதூதர்களை நாம் பிரிக்கலாம். இந்த 100 கோடி தேவதூதர்கள் 3 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கும் பொழுது, இந்த 3 பிரிவுகளுக்கும் 3 தேவதூதர் தலைவர்கள் இருக்கிறார். ஒன்று மிகாவேல், இன்னொன்று காபிரியேல், மூன்றாவது கேருப் என்ற பேருடையவராக இருந்தவர் இப்போது தள்ளப்பட்டபடியினாலே அவருடைய இடத்திலே பால் மோனி
என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த 3 தேவதூத தலைவர்களுக்கு கீழாக 100 கோடி தேவதூதர்கள் இயங்குகின்றார்கள். 6வது குறிப்பு, பரலோக ராஜ்யத்தின் 3 மண்டலங்களை பார்த்தோம். இந்த 3 மண்டலங்கள்ல பணியாற்றுகிற 100 கோடி தேவதூதர்களை 3 பிரிவாக பார்த்தோம். 3 தலைவர்களையும் பார்த்தோம். 6வது குறிப்பு அடுத்தபடியா பரலோக அரசாங்கம் சர்வ சங்க சபை என்று எபிரேயர் 12வது அதிகாரத்துல அழைக்கப்படுகிறார். சர்வ சங்க சபை, ஆங்கிலத்தில் அசம்பிளி என்று எழுதப்பட்டிருக்கிறார். அரசாங்கம், பார்லிமெண்ட், சட்டசபை என்று எழுதப்பட்டிருக்கிறார். இந்த பரலோக அரசாங்கத்துல சர்வ சங்க சபையில 6வது குறிப்பு, புஸ்தக சுருள்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஸ்க்ரோல்ஸ், புஸ்தகங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. 6வது குறிப்பு, 21 விதமான புத்தகங்கள் அங்கு இருக்கின்றன. ஆனால் அதிகமாக பேசப்படுகிற புத்தகங்கள் 3 புத்தகங்கள். ஜீவ புத்தகம் 1, பிதாவாகிய தேவனோடு சம்பந்தப்பட்டது. ஞாபக புத்தகம் 2, பரிசுத்த ஆவியானவரோடு கூட சம்பந்தப்பட்டது. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகம் 3, இயேசு கிறிஸ்துவோடு சம்பந்தப்பட்டது. இந்த 3 புத்தகங்களை குறித்த அதிகமான குறிப்புகள் வேதாகமத்தில் வருகின்றன. பொதுவாக கிறிஸ்தவத்தில் நாம் ஜீவ புத்தகத்தை மட்டும்தான் பேசுவோம். ஞாபக புத்தகத்தை குறித்தோ ஆட்டுக்குட்டியான ஜீவ புத்தகத்தை குறித்தோ அதிகமாக நாம் ஆராய்வதில்லை. இந்த புத்தகங்களில் தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டிய, நடைபெற வேண்டிய, நடக்க வேண்டிய தேவ சித்தமானது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தேவ சித்தத்தை தான் நாம் தேவனுடைய கையெழுத்து என்று அழைக்கின்றோம். அப்ப தேவனால் புஸ்தக சொல்களிலே எழுதப்பட்ட அந்த திட்டம், அந்த தீர்மானம், அந்த ஆலோசனையை தான் நாம் தேவனுடைய கையெழுத்து என்று சொல்லலாம். சிக்னேச்சர் ஆஃப் காட். அப்ப அந்த புஸ்தக சொல்கள்ல எழுதப்பட்ட அந்த தேவ சித்தம், அந்த தேவ திட்டம், அந்த தேவ தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் போது, நிறைவேற்றப்படும் போது மனிதனுடைய தலையெழுத்தாக, தலைவிதியாக மாற்றப்படுகிறது. இதுதான் 7வது குறிப்பு. ஒரு உதாரணம், இயேசு எங்கே எப்படி பிறக்க வேண்டும் என்பது புஸ்தக சொல்ல எழுதியிருக்கிறார். அது இயேசுடைய வாழ்க்கையில நடந்தது. தலைவிதி, தலையெழுத்து. இயேசு கிறிஸ்து எந்த ஊர்ல எப்படி எவ்வளவு காலம் வளர வேண்டும் என்று புஸ்தக சொல்ல எழுதியிருக்கிறார். அது தேவனுடைய கையெழுத்து. அதன்படிதான் இயேசு கிறிஸ்து நாசரேத்தூரிலே வளர்ந்து வந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது.
இது அவருடைய தலையெழுத்து, தலைவிதி. இயேசு கிறிஸ்து எருசலேமை மையமாக வைத்து 3 பிராந்தியங்களிலே ஊழியம் செய்ய வேண்டும் என்பது புஸ்தக சொல்களில் எழுதப்பட்ட தேவனுடைய கையெழுத்து. அவ்விதமாக இயேசு கிறிஸ்து யூதேயாவிலும் கலிலேயாவிலும் சமாரியாவில் அவர் ஊழியங்களை செய்து வந்ததாக நாம் சுவிசேஷ புத்தகங்களிலே வாசிக்கிறோம். இதுதான் அவருடைய தலையெழுத்து, தலைவிதி. இயேசு இன்ன இடத்திலே இப்படி மரிக்கப் போகிறார், இவ்விதமாக அடக்கம் பண்ணப்பட போகிறார், இவ்விதமாக உயிர்த்தெழப் போகிறார் என்றெல்லாம் புஸ்தக சொல்லில் எழுதியிருக்கிறார். அது தேவனுடைய கையெழுத்து. ஏற்ற வேலையில, ஏற்ற நாள்ல, ஏற்ற மணி நேரத்துல இதெல்லாம் இயேசுவின் வாழ்க்கையிலே நடந்ததல்லவா? அதுதான் தலையெழுத்து, தலைவிதி. ஆகவே தேவனுடைய கையெழுத்து என்பதும் நாம் ஒவ்வொருவரையும் குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறோம். வெவ்வேறு காலகட்டங்களிலே நம்மிடத்திலே நிறைவேற வேண்டிய அந்த கையெழுத்து தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தலையெழுத்தாக, தலைவிதியாக நிறைவேற்றப்படுகின்றன. என்னென்ன விதமான கையெழுத்து, அதை நாம் தொடர்ந்து ஆராய்ச்சியிலே பார்க்க போகின்றோம். அது என்ன விதமான தலையெழுத்தாக, தலைவிதியாக நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றப்படுகிறது என்ற நிறைவேறுதலையும் நாம் பார்க்க போகின்றோம். எபிரேயர் நிருபத்துல 10வது அதிகாரத்துல ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது. உம்முடைய புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. புஸ்தக சுருளில் எழுதப்பட்ட அந்த காரியத்தை, அந்த சித்தத்தை நிறைவேற்ற நான் வருகிறேன். பரலோக புஸ்தகங்கள்ல நம்மளை குறித்து எழுதப்பட்ட அந்த தேவ சித்தம், தேவ திட்டம், தேவ தீர்மானம் தான் தேவனுடைய கையெழுத்து. நூற்றுக்கணக்கான ரகசியங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. நாம் பார்க்க போகின்றோம். அது நம்முடைய வாழ்க்கையில எப்படி நிறைவேற்றப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவை கொண்டு ஆவியானவர் மூலமாக அது நிறைவேற்றப்படும் பொழுது தேவனுடைய கையெழுத்து நம்முடைய தலையெழுத்தாக மாற்றப்படுகிறது. தொடர்ந்து நம்முடைய வேத ஆராய்ச்சிகளை கேளுங்கள், கவனியுங்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஜெபமோமா. அன்புள்ள பிதாவே, நித்திய நித்தியமான ராஜாவே, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோவின் தேவனுமாகிய ஜீவனுள்ள நல்ல தாப்பம், உம்முடைய நாமங்களை துதிக்கின்றோம். நீ செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய ஆளுகை, உம்முடைய அதிகாரம், உம்முடைய வல்லமைக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வேதத்தை நாங்கள் நேசிக்கின்றோம். பரலோக அரசாங்கத்தில் இருக்கின்ற புஸ்தக சொல்கள்ல எங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிற உம்முடைய கையெழுத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஏற்ற வேலையில, ஏற்ற காலங்கள்ல அது எங்களிடத்துல நிறைவேறும்படியாக
அது தலையெழுத்தாக, தலைவிதியாக மாற்றப்படுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய கையெழுத்துக்குள்ளாக என்னுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய தலையெழுத்தாக, தலைவிதியாக மாற்றப்படுவதற்கு எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உம்முடைய கையெழுத்துக்கும் எங்களுடைய தலையெழுத்திற்கும் சத்திய எழுத்தாகிய இயேசுவின் நாமத்தில், சத்திய வார்த்தையாகிய ஆவியானுடைய ஏவுதல்ல செபிக்கிறோம். சத்திய வசனமாகிய நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய கையெழுத்து நம்முடைய தலையெழுத்து. God's signature, ours destiny. தமிழிலும் ஆங்கிலத்திலும் தெலுங்குவிலும் கன்னட மொழியிலும் ஹிந்தியிலும் பெங்காலியிலும் உருது மொழியிலும் இந்த ரகசியங்களை கவனியுங்கள். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியத்தினாலே விடுதலை